Baba is the seed. And I am part of the roots. நான் வந்து வேறா இருக்கேன். All the qualities, all the powers from the seed. நான் அனைத்து சக்திகளையும் விதையிலிருந்து எடுத்துக்கொள்கின்றேன். பாபா தான் சக்திசாலியானவர், ஒளியானவர், இனிமையின் கடல், அன்பின் கடல், பாபாவுடைய தூய்மை, all the virtues and powers. அனைத்து குணங்களும் சக்தி பாபா கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். As much I stay connected with the seed, ஸோ நான் எவ்வளவு தூரம் விதையினுடைய சம்பந்தத்துல இருக்கிறனோ, ஸோ நான் வந்து அந்த மரத்தை வந்துட்டு என்னால பாலனை செய்ய முடியுது. not what I give. நான் என்ன கொடுக்கிறேன்றது கிடையாது. But they also receive from the seed through the roots. அவங்க வந்து விதையிலிருந்து வேரின் மூலமா என்ன வாங்குறாங்களோ அவங்க வந்து வேணுமோ அவங்க எடுத்து. ஏன்னா நான் வந்து விதை கிட்ட நான் வந்து தொடர்பு இருக்கும் பொழுது everyone should be connected with the seed. எல்லாருமே வந்து விதைகிட்ட தான் வந்துட்டு கரெக்டா இருப்பாங்க, தொடர்புல இருப்பாங்க. So we take drishti from Baba. நம்ம பாபாவிடமிருந்து திருஷ்டி எடுக்கிறோம். To receive love, purity, power, all the qualities. அன்பு, அமைதி, சந்தோஷம், அனைத்து குணங்களையும் நம்ம பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். Om Shanti. Since we all had been talking about what is power of yoga, but also understanding of what is yoga. எல்லாரும் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். யோகானா யோகத்தின் பலன் என்ன இருக்கும். I have yoga with Baba, I remember. But now, as we are exploring that, first when we get introduction of Baba, introduction of myself as பாபாவுடைய நம்ம வந்துட்டு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுடைய ஆத்மாவோட அறிவும் கிடைக்குது. I think you all must be celebrating the meeting. நீங்க எல்லாரும் வந்து மீட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து பாபாவோட நினைவு கொண்டு வரும். And then the relationship with Baba.
ஸோ பாபா கிட்ட நம்ம வந்து I ஒரு really had been very good time whole day, ஸோ எனக்கு இந்த முழு நாளும் ரொம்ப நல்லா especially in the morning. மார்னிங் When I காத்தால met வந்துட்டு my parents, பாபா கிட்ட நான் வந்து பெற்றோரா நான் வந்துட்டு it's like childhood. பார்த்தேன். As a child, I go to my parents. ஸோ நான் ஒரு குழந்தையா பாபா கிட்ட போறேன். We don't just say good morning to Baba. ஸோ நம்ம குட் மார்னிங் மட்டும் சொல்ல மாட்டோம். Baba gives Drishti. ஸோ பாபா நம்மளுக்கு He வந்து also gave us some blessings. மற்றும் ஆசீர்வாதங்களையும் பாபா கொடுக்குறாரு. And then, of course, we have beautiful relationship. We study only. நம்ம வந்து முரளி Best படிக்கிறோம். relationship with the teacher. இப்போ டீச்சர் கிட்ட நம்ம வந்துட்டு Now here, now sometimes when Murli Baba says, இப்போ முரளியில that சில students நேரங்கள்ல பாபா சொல்றாரு yoga with the teacher. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து டீச்சர் So கிட்ட what வந்து we யோகா do வைப்பாங்க அப்படின்ட்டு. is ஸோ இப்போ that இந்த டீச்சர் கிட்ட எந்த ஒரு யோகம் நம்ம வைக்கிறோம்? பாபா நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். what என்ன should I சொன்னாரு? do என்ன ஸ்ரீமத் கொடுத்தாரு? naturally whole day. ஸோ ரொம்ப My yoga சகஜமா is முழு நாளும் நான் வந்துட்டு என்னோட டீச்சரை நான் நினைக்கிறேன். so word yoga, now it's like ஸோ இந்த யோகம் என்ற வார்த்தை வந்து relationship can ஒவ்வொரு connect with Baba. ஒவ்வொரு And then when I நான் பாபா கிட்ட வந்து அந்த அந்த அனுபவத்தை நான் பண்ணுவேன். the direction ஸோ பாபா கிட்ட தான் எனக்கு என்ன for any கிடைச்சிருக்கு? responsibility, any task for ஸோ myself, ஏதாவது ஒரு காரியத்துக்கோ இல்லைக்கு வந்து நான் வந்து என்ன எனக்கு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு. அப்ப பாபா வந்து சத்குருவா பார்க்குறேன். and then that relationship. So I was ஸோ அந்த உறவு வந்துட்டு time முதல் முறையா எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து மதுபன் meet போயிருக்கும்போது Brahma Baba. பிரம்மாவா பார்க்கும்போது I had taken only like few months. ஸோ நான் வந்து ஞானம் எடுத்திருந்தேன். எனக்கு பாபு ரொம்ப நாளா தெரியும். Knowledge. And then Baba said, why don't you come and spend your holidays in Madhuban? ஸோ ஏன் நீ வந்து இங்க வந்து I think I was உன்னுடைய in school or ஹாலிடேஸ் நீ வந்து வந்து செலவழிக்க கூடாது அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தாரு. and then of அப்ப course ஸ்கூல்ல இருந்தேன். I could just from my heart very day first day I knew that this is my father. My father. ஸோ முதல் நாளே எனக்கு வந்து தெரிஞ்சது இதுதான் பாபா தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு. Shiv Baba comes in him. But சிவ பாபா அவர்கிட்ட வராருன்னு நம்மளுக்கு தெரியும். relationship. ஸோ பிரம்மா பாபா கிட்ட இந்த பர்சனல் உறவு வந்து நம்மளுக்கு உருவாகுது. And at that time it was not only Baba, Mama was there. So just imagine Baba, Mama together and spending time. So I spent about 10 days. ஸோ அப்ப In those days, அப்ப யோசிச்சு பாருங்க, மம்மா பாபா கூட 2 பேர்கிட்டயும் வந்துட்டு நான் வந்து நேரம் நிறைய செலவழிச்சேன். your mother, she wants to come. She was பாபா சொன்னாரு, அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு வேணா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னாங்க. Lokik family at that time, no way. லௌகிக் ஃபேமிலியில வந்துட்டு Women can just leave 2 பெண்களை வந்து தனியா அனுப்ப மாட்டாங்க. at that time. ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. Someone to accompany. யாராவது ஒரு பிரதரோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்து கூட வருவாங்க. But when I was leaving, Baba கிளம்பும்போது பாபா என்ன வந்து that from the back door of Panda Bhavan, there is a big gate there. பாண்டவனுடைய பின்னாடி கேட்ல இருந்து Big banyan tree there. பாபா வந்து அங்க ஒரு ஆலமரத்துக்கிட்ட நின்னு அந்த மரத்துக்கீழ He நின்னு waited with his handkerchief. அவருடைய And we have a porter who is taking our. We used to have கர்ச்சி வச்சு அவரை கையை சமைப்பாரு. bedding, rolled in a kind of small bedding also we used to bring. But the way Baba, the அந்த love, போட்டர் வந்து எல்லாத்தையும் and then சாமான்லாம் எடுத்துட்டு போவாங்க. பாபாவுடைய அன்பு. we feel that Baba now shouldn't forget me, right? ஸோ பாபா என்ன I didn't மறந்துடாதுன்னு நினைப்போம். sorry. So generally everyone will say, Baba, don't forget. So as you heard, Baba will say, but if I remember you, when பாபா will கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, பாபா என்ன மறக்காதீங்கன்ட்டு. அப்போ வந்து பாபா சொன்னாரு, உன்னை நினைச்சேன்னா சிவ பாபாவை நான் எப்படி நினைக்கிறது? I won't remember you, but I won't forget you. பாபா சொல்ல நான் உன்னை வந்து நினைக்க மாட்டேன், அந்த சேம் டைம் நான் வந்து மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு பாபா சொல்வாரு. And then now it was for 7
connection with Baba. So then இப்போ I வந்து asked பாபா Baba, கிட்ட என்னோட எப்படி நான் அந்த உறவை வச்சுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும். my ஸோ personal senior, மன்மோகினி தீதி வந்து இருப்பாங்க. அவங்க தான் எங்களுடைய சீனியர். I'm in Delhi. How do I maintain my contact நான் வந்து with கேட்போம். Baba? And then, of course, Didi said, you just write to Baba. மன்மோகினி தீதி சொல்லுவாங்க, நீங்க வந்து பாபாக்கு லெட்டர் எழுதுங்க. Feel, write about என்னெல்லாம் Baba. உங்களுக்கு ஃபீலிங் இருக்கோ நீங்க வந்து பாபாக்கு And எழுதுங்க. then I really became the instrument for the center. ஸோ அப்போ ஒரு And then Didi நிமித்தமா கருவி ஆகும்போது Tuesday, Friday, டியூஸ்டே you must write letters. நீங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் பாபாக்கு நீங்க லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. And that also we used to keep aim to drop it in the train so that it goes faster. நாங்க நினைப்போம் அந்த லெட்டர் எழுதி ட்ரெயின்ல போட்டு நாங்க வச்சிருவோம். ட்ரெயின்ல வச்சிருந்தோம்னா சீக்கிரம் போயிடும். ஸோ பாபா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. உடனே ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு உறவு வந்து பாபா கிட்ட எங்களுக்கு Where Baba will now give directions, so many directions for service. And it's like he knew. ஸோ பாபா வந்து நிறைய சேவையினுடைய ஐடியாஸ் சொல்லுவாரு. பாபாக்கு தெரியும் So in the beginning, it needs lot of courage, you know, to do what Baba is saying. Because Baba will say, child, you are the one, go everywhere, you must travel. ஸோ பாபா வந்து சொல்வாரு, நீங்க இதை பண்ண முடியும் அப்படின்னு. பாபா வந்துட்டு Family person, எனக்கு வந்து வீட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். kind of say, Baba, they are so senior. I am குடும்பத்துல எனக்கு இருக்கு. ஆனா பாபா என்னை இங்க போ அங்க போன்னு சொல்வாரு. ஸோ நான் சொல்ல பாபா இவங்க மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் போலாம் அவங்களுக்குலாம். ஆனா பாபா வந்து என்ன அனுப்புவாரு. by communicating properly with Baba, even if he knows that he knows everything. Of course he knows. But why he needs to know what's going on in me? But he knows what I should do, right? ஸோ பாபாக்கு தெரியும் என்கிட்ட Knew, என்ன otherwise நடக்குது அப்படின்றது பாபாக்கு தெரியும். to ஸோ பாபா என்ன சொன்னாலும் நம்ம வந்து செய்யணும். it required some courage and நம்மளுக்கு வந்து ரொம்ப தைரியம் தேவைப்படுது. you know help us to increase that courage by saying good things about us. But I'm just talking about that yoga is not only I sit and I am in connection with Baba, but there has to be this connection, constant connection, which பாபா கிட்ட எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு now we think இருக்கணும். பாபா என்கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியணும். how do we maintain that connection? ஸோ இப்போ நம்ம எப்படி பாபா கிட்ட அந்த மாதிரி உறவு வைக்கணும்னா From time to time, we get love remembrances of daddies. நம்மளுக்கு And also we think of பாபா தாதி கிட்ட நம்மளுக்கு வந்து நினைவுகள் வரும். now because there was yoga, of course, connection. But then when I feel now, when I think of that, that's yoga, right, with Baba. ஸோ பாபா கிட்ட நம்ம யோகா வைக்கணும், கனெக்ஷன் வைக்கணும். Yoga before was very limited. ஸோ யோகத்தினுடைய கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ நம்ம முழு நாளும் கூட வந்து பாபாவை நினைக்க முடியும். Share our story about connection with Brahma Baba, or talk about anything about Madhuban. ஸோ நம்ம மதுபன் கிட்ட கனெக்ஷன் வைக்கிறது அதுவும் ஒரு யோகா தான். Because one, of course, is fire of yoga, where we burn our sins, all that. நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாவத்தையும் நம்ம வந்து பாவ கர்மங்களையும் நம்ம வந்து அழிக்கணும். So by அவத்தையும் நம்ம வந்து உறவை வைக்கணும். so this morning around 10, 11, I felt இன்னைக்கு காத்தால 10 மணிக்கு 11 மணிக்கு that I need more energy. எனக்கு நிறைய எனர்ஜி வேணும்னு நினைக்கிறேன். Because power could also be that energy. So I just thought my comfort at this time will be with my parents. So I start thinking. நான் வந்து பாபா வந்து அப்பா அம்மாவா நான் வந்துட்டு என்னுடைய பெற்றோரா நான் நினைச்சு பார்த்தேன். ரொம்ப அன்பான உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நான் நல்லா சக்திசாலியா ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். எப்படி முழு நாளும் நம்ம வந்து பாபா கிட்ட நம்ம வந்து உறவுகளை வைக்கிறது, டீச்சர் கிட்ட, பெற்றோர்கள் கிட்ட, பாபாவை, சத்குரு. And then other time during day, I start feeling
like, sometimes your energy is something you need more. So I said, Baba, you are my companion. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் சில நேரம் எனக்கு வேற So ஏதாவது it was very எனர்ஜி difficult தேவைப்படுதுன்னா, because நான் வந்து பாபா even வந்துட்டு that time ஒரு துணைவனாவோ, இல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாவோ நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். because அப்ப எனக்கு அந்த ஒரு சக்தி கிடைச்சது. we live in the world where there's so much negative energy, but also so many subtle things also நம்ம இந்த emerge. உலகத்துல வாழ்றோம். நெறைய So நெகட்டிவ் to எனர்ஜி see இருக்குது. Baba as my relationship, different ஸோ relationship பாபா with கிட்ட நான் இந்த மாரி பல உறவுகள் வைக்கும்போது, எனக்கு நெறைய சக்தி வந்து நல்ல so நல்ல that's விதமான also எனர்ஜி very எனக்கு தந்துச்சு. இதுவும் வந்து so யோகத்தின் it's a சக்தி very தானே. natural one is to sit and meditate, which is வந்து very உட்கார்ந்து important. யோகா பண்றது. But during day, ஆனா முழு நாளும் கூட நான் bringing நினைக்கணும். remembrance of Baba, presence of Baba in ஸோ very பாபாவ different நினைக்கிறது, ways. பாபாவுடைய How பாபாவுடைய many of you tried that? How many of you felt the need? ஸோ அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு வந்ததா Sometimes முழு I நாளும்? just say, கை தூக்குங்க. Baba, I have all relationships with you. ஸோ நம்ம வந்து உட்கார்ந்து சொல்ற விஷயம் கிடையாது. நம்ம உட்கார்ந்து சொல்றதுக்கு That's like saying, நிஜமாவே Baba, you அனுபவம் are பண்ணணும். this, Baba, you are this, Baba. But பாபா கிட்ட சொல்லக்கூடாது. when ஆனா I அனுபவம் feel பண்ணணும். something எந்த is நேரத்துல எனக்கு வந்து எந்த உறவு தேவைப்படுதோ, அந்த உறவ நான் வந்து பாபா கிட்ட அனுபவம் பண்ணணும். Baba, I'm just the instrument. நான் ஒரு கருவியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். As I mentioned, like we're doing something big. Now it's Baba's task, but I am the instrument. So I immediately remember Baba in that relationship of Sadguru Baba, you have to give directions. பாபா And தான் சத்குருவா இருக்காரு. நம்ம after வந்து that, பாபா கிட்ட இருந்து நம்ம we give ஸ்ரீமத் வந்து direction. வாங்கிக்கணும். There's some kind of அப்ப நம்ம வந்து trust கவலையே also இல்லாம comes from இருப்போம். அந்த Baba. ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கும். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. Many times says, something big has to be done. ஏதாவது ஒரு It's a பெரிய big விஷயம் நடக்கணும் அப்படின்னா, investment, long-term commitment. ஸோ நெறைய ஒரு பெரிய So ப்ராஜெக்ட் they say, tell us. I said, but I have to sit with Baba and I have to நான் வந்து பாபா speak கிட்ட to him, வந்து then I will say. அமர்ந்து பாபா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல And முடியும். then it just goes on. So relationships could be any time during day. ஸோ உறவுகள் வந்து முழு நாளும் நான் எப்ப வேணா வந்துட்டு That is அந்த உறவ வந்து நான் பாபா கிட்ட அனுபவப்பட point முடியும். of yoga means the energy which comes to you. ஸோ இதுதான் வந்து யோகத்தின் சக்தி. அதாவது யோகத்தின் மூலமா So எனக்கு I கிடைக்கக்கூடிய see சக்தி. many அந்த people நேரத்துக்கு என்ன நேரத்துக்கு think, oh, I said 4 hours or I did. ஸோ நெறைய பாபா குழந்தைங்க உட்காந்து நான் 4 Yes, it's very good to sit, but ரொம்ப what நல்லது is தான் 4 மணி நேரம் happening உட்காருது. inside? ஆனா எனக்குள்ள இருக்க மாற்றம் வந்து Because one of the most important quality as Baba's child is we are a family. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் Now, family, big family, right? பாபாவுடைய குடும்பத்துல நம்ம So you have to பெரிய adjust, குடும்பமா you have இருக்கும். to பாபா கிட்ட understand, நம்ம பாபாவோட குழந்தைகிட்ட you have to முக்கியமான ஒரு விஷயம் குணாதிசயம் வந்து நம்ம Now, எல்லாரும் what குடும்பம். I experienced எல்லாருக்கூடயும் நம்ம when அட்ஜஸ்ட் I பண்ணணும். meet Baba, ஸோ அது வந்து the உறவுகளும் natural பாபா கிட்ட இருந்து நான் எல்லா of உறவும் அனுபவம் பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் எனக்கு சகஜமான ஒரு அன்பு உணர முடியும். otherwise some they haven't lived in the family, they never had big family. சில பேருக்கு வந்து பெரிய இருந்ததே But கிடையாது. Baba, so when I have experience of all relationship with Baba, ஸோ பாபா கிட்ட then நான் it's எல்லா like உறவும் வைக்கும்போது பாபாவுடைய குடும்பம் அப்படின்னு Baba's family is my family. பாபாவோட குடும்பம் என்னுடைய I குடும்பம். go to any center, anywhere in the world, எந்த சென்டருக்கு நான் போனாலும் Baba's home. எல்லாமே பாபாவுடைய வீடு. And Baba's home is my home. பாபாவோட வீடு என்னோட. So it's very important at conference age to be very முக்கியமான disciplined விஷயம் நம்ம வந்து ரொம்ப அன்பாகவும் in all ரொம்ப my இனிமையாகவும் நம்ம வந்துட்டு and மரியாதை that only comes when I have this experience from Baba. அது எனக்கு எப்போ வரும்னா எப்போ நான் வந்து Because I receive இருக்கணும். ஏன்னா நான் தானே வந்து then I receive love from parents, attention of teacher, blessings of Sadguru. So what I will share with others. மத்தவங்க கிட்ட நான் என்ன What I got from my parents, I share. எனக்கு என்ன பாபா கிட்ட இருந்து கிடைச்சதோ அதுதான் And then of கொடுக்க course I முடியும். have experience with Brahma Baba and Mama also.
ஸோ நான் பாபா கிட்ட Mamaji and வந்து Asa. அனுபவம் பண்ணியிருக்கேன். அம்மா கிட்ட. Very details. So some say, but this is the department job. No, they will do it. I said, no, Baba took care of me. Hmm. Baba took care of my every aspect of life. பாபா என்னுடைய ஒவ்வொரு So now that ஒவ்வொரு என்னோட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாபா என்ன பார்த்துக்கிட்டாரு. அதே போல not I am trying வந்துட்டு to நான் do வந்துட்டு it, but this நான் is வந்து what எல்லாத்தையும் Baba பார்த்துக்கணும். wants. அதாவது நான் ஏதாவது அவங்கள அவங்கள That's ஏதாவது why பண்ண I போறேன் say அப்படின்னு இல்ல. எனக்கு relationship செய்யணும்னு கிடையாது. ஆனா நான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா பாபா என்ன அப்படிதான் பார்த்துக்கிட்டாரு. எல்லா விதத்திலயும் என்ன வந்து எல்லா so that I can also in this big family இந்த பெரிய be part of every relationship. ஒவ்வொரு All the உறவுகளையும் நான் வந்துட்டு part is different, உறவுகள் வந்து இருக்கு. and our interest is they remain happy and busy in service. ஸோ அவங்க வந்து சந்தோஷமா My personal love பிஸியாவும் இருக்க முடியும். with everyone, my care ஸோ for என்னுடைய என்னுடைய அன்பு, என்னுடைய everyone, பார்த்துக்கூடிய அந்த சன்ஸ்காரம் இதெல்லாம் தான் வந்துட்டு so then குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. which is coming from all relationships will definitely help us. ஸோ இந்த ஒரு பாபாகிட்ட இருந்து நம்மளுக்கு அந்த அனைத்து உறவுகள்லயும் கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளுக்கு உதவும். Anyone, ஸோ அப்ப யார்கிட்டயும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. யார் எப்படி but இருக்காங்க if there is love, அவங்க அப்படியே நம்ம ஏத்துப்போம். we understand. I know my relationship with daddies. If anyone goes, என்னுடைய உறவுகள் தாதீஸ் கிட்ட Janki, யாராவது போய் என்ன பத்தி தாதி கிட்ட தான் சொன்னாங்க. she will just smile because she knows தாதி வந்து சிரிப்பாங்க. ஏன்னா தாதிக்கு தெரியும். என்ன பத்தி நல்லா தெரியும். listen to anyone. தாதி வந்து யார பத்தியும் கேட்க மாட்டாங்க. Some assignments in Jaipur. ஸோ எனக்கு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜெய்ப்பூர்ல. I'm kind of very loved and fortunate one. So ஸோ என்ன எல்லாரும் என்ன விரும்புவாங்க. எல்லாரும் நான் அந்த இதுல ரொம்ப பாக்கியசாலி. she doesn't get that much. So she wrote ஸோ அந்த சிஸ்டர் வந்துட்டு கூட இருக்க சகோதரிக்கு வந்து அது கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு கிடைக்கல. அதனால பாபாக்கு லெட்டர் எழுதினாங்க. but I still want to tell you. ஸோ பாபா வந்து இதை நான் நம்பல. ஆனா இந்த மாதிரி ஒருத்தங்க லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாரு. Avyak Baba gave very good blessing. ஸோ அபேக் பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். நீங்க முன்னேறி செல்லும்போது What's your stage of perfection? Everyone will love you. நீங்க வந்து Don't எவ்வளவு have தூரம் சம்பூர்ண நிலைய வந்துட்டு நீங்க வந்து போகிறீங்களோ அவ்வளவு தூரம் எல்லாரும் உங்களை வந்து விரும்புவாங்க. beautiful experience where pure thoughts come, pure love is there, lot of cooperation, lot of support for Baba's yagya. So all this comes from relationships. இதெல்லாம் உறவுகள்ல தான் வர முடியும். பாபா கிட்ட இருக்க And உறவுகள். it's really the whole, it's like the harmony which gets created from this love. இந்த ஒரு பாபா I கிட்ட know that many times இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு கூட சக்தி அந்த அன்பு. okay, tell us what's your proposal, no? It's easy to say what shouldn't be, but let's see what it ஸோ யாராவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லும் போது we have. அப்போ வந்துட்டு நம்ம கேட்போம். ஸோ வேற எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. குறை சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. Also is relationship, because that is where a yogi becomes sayogi. ஸோ யோகி வந்து சகயோகியா மாறணும் அப்படின்னா அந்த யோகத்துல வந்து Very உறவு இருக்கணும் பாபா கிட்ட. நம்ம எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். Oh, I just love it. I support it. ஸோ யார் என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு That's really so beautiful. சகயோகம் கொடுக்குறேன். Many experiences with just support whatever everyone is doing. ஸோ யார் என்ன பண்ணாலும் சரி And அவங்களுக்கு if they need cooperation, whatever way, you try to do that. Try to give that cooperation. ஸோ நீங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு சகயோகம் கொடுக்க முடியும் அப்படின்னா Easy yogi. அப்பதான் நீங்க சகஜமான யோகியா மாற முடியும். Easy yogi. யோகி, சகயோகி மற்றும் சகஜமான யோகி. Family love for service naturally. ஸோ அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மேல அன்பு இருக்கும். பாபா மேல அன்பு, சேவை மேல அன்பு, பாபா Everyone பரிவர்த்தனை மேல அன்பு. and everyone becomes எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் வந்து
வெற்றி Whoever நிறைந்தவங்களா is இருக்கணும். the instrument for is God's work. It should get யார் done. என்ன கருவியா And இருக்காங்களோ, nobody எந்த else சேவைக்கு should be அதெல்லாம் doing it. வந்துட்டு அவங்க இருக்கட்டும். ஏன்னா, அது வந்து பாபாவுடைய சேவை. And in this way, lot of karmic accounts get settled, right? இந்த நம்ம ஆட்டிட்யூட் வச்சிருந்தோம்னா, நெறைய கர்ம கணக்கு வந்துட்டு If someone is critical, you are still loving. So it got settled, no? It didn't affect you. யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா, நீங்க ஆனா So yoga அன்பா is இருக்கீங்க not அப்படின்னா, and அப்ப having வந்து fire where to burn, but அப்ப வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க வந்துட்டு அந்த கர்ம கணக்க முடிச்சுட்டீங்க. relationships in life and be loving, caring, supportive. mm, Also clears all karmic accounts. So, எல்லா கர்ம கணக்கும் நீங்க If வந்துட்டு someone is முடிக்க upset முடியும் and அப்படின்னா. gets angry at you and you don't respond, right? You just say that's soul sanskars, right? ஸோ யாராவது கத்துறாங்க, ஏதாவது சொல்றாங்க You அப்படின்னா, stay நம்ம அவங்களுக்கு calm. எதுவுமே சொல்லாம அந்த ஆத்மாவுடைய சன்ஸ்காரம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அப்ப கர்ம கணக்கு முடிஞ்சு So there is this way of settling which happens whole day. ஸோ Right? இந்த விதமான செட்டில்மெண்ட் வந்து நம்ம முழு நாளும் நம்ம வந்து செய்யணும். Whole day. Not only settling, but also I'm creating loving relationship. Mm. Anyone I know, they sit and talk or criticize. I always send lot of good wishes. Feel very mercy. யாரும் எதை தப்பா பேசினாலும் அவங்களுக்கு நான் எப்பவுமே வந்து நல்ல சுப பாவனை கொடுப்பேன். Not good karmas, right? But if I do not react and I'm not taking it, but still maintain love, because everyone எப்பவுமே has அன்பு வந்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் வந்து நான் வந்து அன்பு வைக்கணும். நல்ல எண்ணங்கள் a வைக்கணும். gentle way where you are clearing your karmic accounts, right? ஸோ எல்லா கர்ம But கணக்கும் நம்ம வந்து முடிச்சிடணும். relationships also. Anyone, you know this one's mistake, but don't make that soul aware and do Mansa Seva. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, அந்த அந்த ஆத்மாவுக்கு நீங்க Immediately, பதிலா அவங்களுக்கு சுப பாவனை கொடுங்க. relationship gets created. ஸோ அப்ப வேற விதமான ஒரு உறவு அந்த ஆத்மா கூட Many, many உருவாகும். accounts, all are variety. I always just feel mercy and I say, Baba, அவங்களுக்கு எப்பவுமே நான் இறக்கம் பார்த்து, அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்துட்டு இந்த சன்ஸ்காரம் மாறட்டும். நான் ஏன் என்னுடைய ஆட்டிட்யூட் will still be loving. நான் எப்பவுமே அவங்களுக்கு அன்பா இருப்பேன். This very beautiful way to create our spiritual golden aged sanskars, right? ஸோ எப்பவுமே நீங்க அந்த மாதிரி ஒரு தெய்வீக உறவை வந்து நீங்க Baba gives us the experience, energy, பாபா அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. and we create beautiful divine golden aged relationships with. ஸோ நம்ம அது போல ஒரு நல்ல ஒரு உறவை வந்துட்டு நம்ம பாபாக்கு வந்து உருவாக்குறோம். Om Shanti. ஓம் சாந்தி.